ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹைதராபாத் ஸ்டைலில் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா சப்பாத்தி, பராத்தா, அதுக்கப்புறம் புலாவ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக, அதே சமயத்தில் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஹைதராபாத்தி பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பன்னீர் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியும் சேர்க்கலாம், இல்லை அப்படியேவும் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர்ற மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பன்னீர் எல்லாமே ஃப்ரை ஆகிருக்கு. இதை எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குல்ல, அதில் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதை வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 7-8 பூண்டு பல்லும் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், புதினா மல்லி இலைகள் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் தாளிதம் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை எண்ணெயிலே நல்லா 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால கொஞ்சம் அடிப்பிடிக்கும். அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா கிரேவி திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் இந்த மாதிரி ஸ்பூன் இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்குறதுனால கிரேவி நல்லா திக்காகவும் க்ரீமியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தயிர் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கிரேவி நல்லா வெந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இந்த கிரேவிக்கு இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். க்ரீம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நம்ம முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கனால அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால் மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி இப்போ ரெடியாக இருக்குது. ஃபைனலாக இது கூட கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இனிமேல் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம்.
அவ்வளோதான், நம்மளோட ஹைதராபாத்தி பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம செஞ்சுருக்கோம். இது சப்பாத்தி பரோட்டாக்கு மட்டும் இல்லாமல் புலாவ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் நீங்களும் இந்த ஹைதராபாத்தி பன்னீர் மசாலாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.